எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தையல் தொழிலுக்கு புதுமையானவங்க பிகினராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கானது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் நீங்கள் ஒரு தையலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கண்டா என்னென்ன உங்களுக்கு தேவைன்றதுலேருந்து கஸ்டமரை வந்து நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம்ன்றது வரைக்கும் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கண்டா இப்போவே நோட் புக்கை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தையலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டா நமக்கு என்னெல்லாம் வந்து தேவைன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து தையல் மெஷின் வந்து நமக்கு தேவை. அதே மாதிரி அதுக்குரிய நீடில் வந்து நமக்கு தேவை. அதே மாதிரி சீசர், நம்மளுடைய சாக் பீஸ், ஸ்கேல், மெஷர்மெண்ட் டேப், அதே மாதிரி த்ரெட், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து தேவைப்படுறதுகள். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 2 துணி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்டா நமக்கு வந்து பிகினராக இருக்கிறீங்கடா குண்டு பின்னும் வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ இவ்வளவும் வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமான திங்ஸ். இதை தவிர்த்து நிறைய வந்து இருக்குது. ஸோ பிகினராக இருக்கிறீங்கடா இது இவ்வளவும் வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ மெஷின் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபெடல் மிஷின் வந்து வாங்கிக்கொள்ளுங்க. பெடல் மெஷின். அதுக்கு பிறகு அதில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதில் வந்து மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். இது வந்து வாங்கி இதில் ஸ்பேஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லை, இந்த அளவுக்கு பெடல் மெஷின் போடக்கூடிய ஸ்பேஸ் வந்து இல்லை என்று சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன மெஷின் வந்து நமக்கு வந்து இப்போவே ஷாப்புகளில் வந்து கிடைக்குது. அதை வந்து நம்மளுடைய மேசையில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்ச விலைக்கு நம்ம வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரதர் மெஷின் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதுக்கு மேலே பார்க்க போகிறோம்டா உஷா மெஷின் வந்து நல்லா இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய மெஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகி என்ற மெஷின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய காசுக்குரிய வேர்த்தாக வந்து இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து எனக்கு எப்படி என்று தெரியலை. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்து நீங்கள் வந்து மெஷின் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்கன்னா அந்த மெஷின் என்னன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷினில் இந்த வகையான மெஷினை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குரிய நீடில். இதுக்குரிய நீடில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நம்மளுடைய ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி நீடில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொள்வோம். ஸோ இந்த நீடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு 8ஆம் நம்பர்லேருந்து நமக்கு 20ஆம் நம்பர் வரைக்கும் நீடில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மெல்லிய துணியிலிருந்து நம்மளுக்கு திக்கான துணி வரைக்கும் நம்ம வந்து இந்த நீடிலை வந்து பாவிச்சு கொள்வோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகன்ஸா, அதே மாதிரி வாயில் மெட்டீரியல், சிஃப்ரான் ஃபேப்ரிக் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம 8, 9, 10 என்ற நீடில் வந்து நம்ம பாவிச்சு கொள்வோம். அதே மாதிரி சில வகையான மெல்லிய லேஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த நீடிலை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டன், வாயில், அதே மாதிரி சில்க்கு, சிந்தட்டிக் மெட்டீரியல் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் 11, 12 நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்வோம். அதாவது லைட் வெயிட்டான, இதை விட கொஞ்சம் லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் காட்டன், வெல்வெட், லினன் ஃபேப்ரிக், முஸ்லிம் ஃபேப்ரிக் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் 14ஆம் நம்பர் வந்து நம்ம பாவிச்சு கொள்வோம். ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியம் வெயிட்டில் வந்து இருக்கும். ஸோ மீடியம் வெயிட் ஃபேப்ரிக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்வோம். மோஸ்ட்லி பார்த்திங்க சொன்னால் இந்த 14ஆம் நம்பர் ஊசியத்தான் நம்ம வந்து பாவிச்சு கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெனிம் ஜீன்ஸ், டெனிம் ஜாக்கெட், இதை மாதிரி டெனிம் சம்மந்தமான ஃபேப்ரிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஏதாவது கோட் ஷூட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
கேன்வாஸ் மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து 16வது நம்பர் ஊசியை வந்து நம்ம பாவிச்சு கொள்வோம். அதாவது கொஞ்சம் ஹெவி ஃபேப்ரிக்காக வந்து நம்ம வந்து ஹெவி வெயிட்டான ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இதில் வந்து பாவிச்சு கொள்வோம். இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிம் ஜீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெனிம் ஜீன்ஸில் மெல்லிய டெனிமும் இருக்குது. இதே மாதிரி அதை விட திக்கான டெனிம் வந்து நமக்கு டெனிம் ஃபேப்ரிக்கும் வந்து இருக்குது. இந்த திக்கான டெனிம் ஃபேப்ரிக்கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹெவியான கேன்வாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து 18ஆம் நம்பர் ஊசியை வந்து பாவிச்சு கொள்வோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அதாவது வெரி ஹெவியான ஃபேப்ரிக்கு வந்து நம்ம 18ஆம் நம்பர் ஊசியை வந்து பாவிச்சு கொள்வோம். அடுத்தது நம்மளுடைய இதை விட திக்கான ஃபேப்ரிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து பிளாங்கெட் நம்ம குளிரான நாடுகளில் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப திக்காக வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னாலும் நம்ம 20ஆம் நம்பர் ஊசியை வந்து பாவிச்சு கொள்வோம். அதாவது கடும் திக்கானது வெரி வெரி வெயிட்டான ஃபேப்ரிக்கை வந்து நம்ம 20ஆம் நம்பர் ஊசியை வந்து பாவிச்சு கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நீடில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசர் எடுத்துக்கொள்வோம். ஸோ சிசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 10ஆம் நம்பர் சிசரை வந்து வாங்கிக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து நமக்கு இருக்கும், கைக்குள்ளே வந்து வலிக்காது. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் 15ஆம் நம்பர் சிசரை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து உங்களுடைய கையில் வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் 10ஆம் நம்பரை வந்து உங்களுக்கு வாங்கி வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய திங்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது நம்மளுடைய ஸ்கேல், இந்த சோக் பீஸ், இதுகள் எல்லாமே நம்ம காமனாக வந்து வாங்கி கொள்ளலாம். நீங்கள் வந்து இவ்வளவுதான் நம்மளுடைய தேவையானது. ஸோ அடுத்தது நம்ம தையலுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் வாங்கி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்ட்டு பிளான் பண்ணிடுங்க. ஸோ பிளான் பண்ணி அதுக்குரிய எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தையலுக்கு அதாவது தையல் கிளாஸுக்கு போயிட்டு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூவாக வந்து செய்ய பழகிக்கொள்ளுங்க. கண்டினியூவாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொள்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் மட்டும் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சுற்றி உள்ள உங்களுடைய அக்கா, தங்கச்சி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து நீங்கள் அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு ப்ளவுஸோ இல்லை ஷல்வாரோ ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லக்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து கொள்ளலாம். ஸோ கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி நீங்கள் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ள எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை வந்து ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம்னு சொன்னால் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங்லையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்மளுடைய கஸ்டமரை வந்து எந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ளலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமரை வந்து நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ள போகிறோம்னு சொன்னால் நம்மளுடைய
ஸ்டிச்சிங் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீட்டாக வந்து இருக்கணும். இது வந்து மெயின். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கஸ்டமரை வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அவங்க ஒரு நான் உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அவங்க ஒரு நம்மள்ட்ட ஒரு ப்ளவுஸ் வந்து சாரி ப்ளவுஸ் வந்து தாராங்க என்று சொல்லக்குள்ள நீங்கள் அதில் வந்து என்ன செய்யணும், உங்களுடைய ப்ளவுஸில் வந்து முன்னுக்கு வந்து எந்த ஒரு வளைவும் வராமல் நேராக இந்த மாதிரி வார மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நேராக வந்து நம்மளுடைய கழுத்து வந்து வார மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லிய அதாவது உடம்புக்காராக்களுக்கு அதாவது ஒல்லியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்லீவில் வந்து நீங்கள் பஃப் ஸ்லீவ் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பலூன் ஸ்லீவ் வந்து வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவில் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. பாடி பார்ட்டில் வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லிம்மாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் டீப் நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே வந்து ஒருத்தருக்கு வந்து பஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது, சைஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னுக்கு டீப் நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அவங்க கேட்டாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து போட் நெக்காக வந்து இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்லான நெக்காக வந்து இருக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது க்ளோஸ் பண்ணக்கூடிய நெக்காக வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து டீப் நெக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்லானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் இந்த ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் வந்து நிறைய வாரத்துக்கான நிறைய வந்து உங்களை தேடி வந்து வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரேட்டை வந்து உங்களுடைய சர்க்கிளில் இருந்து ஒரு 5 நான் லண்டன் மணிக்கு வந்து சொல்கிறேன், ஒரு 5 பவுனோ இல்லை ஒரு 10 பவுனோ வந்து நீங்கள் லெஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப உங்களுக்கு அதாவது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லெஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களை வந்து கஸ்டமர் வந்து தேடி கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய நம்பிக்கை, அதாவது நீங்கள் வந்து 2 நாளையில் ஒரு ப்ளவுஸ் வந்து வேணும்னு சொன்னாங்கன்னா அதே 2 நாளையில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸை வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ 2 நாளையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ளவுஸை ஒரு 10 நாள் வந்து நீங்கள் இழுத்து வச்சு கொடுக்குறீங்கடா உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமரை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கஸ்டமர் வந்து உங்களை தேடி வரமாட்டாங்க. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க வந்து பழகிக்கொள்ளுங்க. இது வந்து டைமிங் வந்து மிக மிக முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே இந்த தையல் தொழிலில் வந்து நீங்கள் வந்து அதாவது தையல் தொழிலில் வந்து நீங்கள் வந்து முன்னேற முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி தையல் தொழிலில் வந்து முன்னேறணும்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.